செந்தில் யாரு உள்ள இருக்கிறது தெரியலங்க. நான் என்னத்த கண்டேன்? பெரியவங்க எல்லாம் வரட்டும்னு நின்னுட்டு இருக்கேன். அதான் நான் வந்துட்டல, கதவு திறந்தா உங்களை இழுத்துட்டு வா. அதென்ன மெம்பரே ஆளை விட்டு கூட்டிட்டு வர்றது? நம்மளே கதை உடச்சு கூட்டு வருவோம் வாங்க. ஏப்பா கூட்டம் சேர்ந்த உடனே வீரத்தை காட்டுறதுங்கப்பா. எக்கத்தப்பா ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நம்ம எல்லாரும் அண்டர்வேரோட ஸ்டேஷன்ல குத்த வச்சுதான் உட்காரணும். இப்ப என்னங்கிற? நாட்டரை முதலாளிக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். அவர் வரட்டும், எதுக்கு அவர் வந்ததும் பேசிக்குவோம். வணக்கம். வணக்கம். என்ன ஆளுன்னு தெரிஞ்சதா? தெரியலங்கய்யா. முதலாளி, இந்த ஊருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. இப்படி பட்ட பகல்ல அநியாயம் பண்றாங்கன்னா ஆறு இருந்தாலும் சும்மா வரக்கூடாது. முதலாளி, சாமி குத்தம் ஆயிடுமே. இந்த சேர்வராயன் பூமியில இப்படி அக்கிரமம் நடந்தா நம்ம ஊர்ல மழை பெய்யுமா? ஆறா இருந்தாலும் உண்டு இல்லன்னு பாத்துறணும். என்ன ஐயா, ஒழுக்கம் கெட்ட ஆம்பளையும் பொம்பளையும் இந்த ஊர்ல வாழவே கூடாதுங்கிற. ஆமாங்க முதலாளி, கரும்புலி செம்புலி குத்தி கழுத மேல ஏத்தி ஊரை விட்டு அனுப்பிடணும். சரி சரி, ஆளுக்கு பேசிட்டு இருந்தா இப்படி. அதான் நான் வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன். உடைக்கடா அந்த கதவை, உடைக்கடா. ஐயா, ஐயா, என்னடா ஐயா வந்து சரி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? நீ பாட்டுக்கு என்ன கண்ணு அடிச்சு காட்டிக்கிட்டு இருக்க? என்ன ஐயா, ஒரு செய்தி சொல்லத்தான் கூப்பிட்டேன். அதுக்கு இதுவா நேரம்? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரே அசிங்கப்பட்டு போய் நிக்குது. போய் கதை உடப்பியா நின்று பேசிட்டு இருக்க. அந்த கதை உடைச்சா உங்க பேர் தான் நாரி போயிடுயா. என் பேர் எதுக்குடா நாரணா? ஆமாங்க ஐயா. உள்ள எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கா, அதுக்கு என் பேர் ஏன்டா நாரம்? ஐயா, உள்ள இருக்கிறது நம்ம கோபி தம்பிங்க. கூட இருக்கிறவ ஆறா. ஐயா, நம்ம பால்காரத்தை கோமதி இருக்காங்கல்ல, அவங்க பெரிய பொண்ணு மலருங்க. மரியாதையா கதவை திறந்துகிட்டு வெளியே வந்துரு. நாங்க வந்தா நடக்கிறதே வேற. இருங்க. சுடுது மடிய பொடின்னு அவசரப்பட்டு செய்யற காரியம் இல்ல இது. வேற என்னப்பா செய்யணும்? கொட்டு மேல கொட்டி கும்மி அடிச்சு வரவேற்பு கொடுக்கணுமா? யோசனை இல்லாம பேசாதீங்க மெம்பர. உள்ள இருக்கிறவங்க மான அவமானத்துக்கு பயந்து தூக்கல தொங்கி இருந்தா உள்ள போறவங்க யாரும் அவங்க தான் அக்யூஸ்ட் நம்பர் 1. A1 போலீஸ் ரெக்கார்ட்ல. மரண தண்டனை கூட கிடைக்கலாம். அதுக்கெல்லாம் கவலைப்படாதவங்க யாராவது இருந்தா அவங்க உள்ளார போய் பாருங்க. போங்க. ஏன்பா, இது என்ன எங்க வீட்டு பிரச்சனையா உங்க வீட்டு பிரச்சனையா? ஊர் பிரச்சனை, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். சொல்லி சொல்ல பெருசு. போங்க. ஏன் நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? சரி, அப்ப யாரும் போக தயாரா இல்ல. நானே பாக்குறேன். தலுங்க. யார் பாத்து உள்ளார? நான் நாற்றாயம் வந்திருக்கிறேன். இந்த பாருங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் பிள்ளைங்க மாதிரி தான். ஆனா இப்படியே புடிவாதமா
கதவை திறக்க மாட்டோம்னு இருந்தீங்க, அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் உள்ள பூந்துருவாங்க. அது ரொம்ப அசிங்கமாயிரும். அதுக்காக தான் சொல்றேன், நான் மட்டும் உள்ளார வாரேன். எதுவா இருந்தாலும் பில்லுங்க இல்லாம பேசி தீர்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க? மலரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அப்பா தான் பேசுறாரு. அவர் தான் வெளியே வருவாரு. நாம அவர் காலில் விழுந்துருவோம். அவர் நம்மளை காப்பாத்திடுவார். ப்ளீஸ் கதவு திறக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆகாது, நீ பயப்படாத. நான் இருக்கேன்ல. அப்பா தானே வராரு. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். என்னப்பா சொல்றீங்க? கதவு திறங்கப்பா. ஐயோ, ஊருக்கு முன்னாடி அவமானப்பட போறேன். இத பாரு மலர், ப்ளீஸ் ப்ளீஸ் அழாத. அப்பா தானே இங்க வந்திருக்காரு. நான் பேச சமாளிச்சுக்கிறேன். என் தங்கச்சிங்க முகத்துல எல்லாம் நான் எப்படி முழிப்பேன்? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது மலர். சொல்றேன் இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா தான் இருக்காரு, நான் போய் பாக்குறேன். தயவு செஞ்சு அழாத. மன்னிச்சிருங்க. வாயம் மூடு. ஒரு வார்த்தை பேசுன இந்த இடத்துலயும் நான் சொல்றது கொஞ்சம் வாயம் மூடுற. வெட்டி போட்டுவன ரஸ்கல். குலத்தோட பேரையை கெடுக்க வந்திருக்கிறேடா. உன்னோட கல்யாணத்தை பத்தி நான் என்னெல்லாம் கனவு கண்டிருந்தேன். ஆனா எல்லாத்தையும் இப்படி கொடி தோண்டி புதைச்சிட்டியடா. சொல்றது கேளுங்கப்பா மலரு. ப்ளீஸ் பாப்பா. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, பூகம்பமே வந்தாலும் இவனை மட்டும் நீங்க வெளியே விட்டு கூடாது. போங்கடா, இழுத்து போங்கடா. போய் கட்டி போங்க. ஐயா, மன்னிச்சிருங்க. ஆறு வீட்டுக்குள்ள வலை வீசி இருக்கிற இந்த லட்சணத்துல உனக்கு மண்டிப்பு வேற கேக்குதா? செத்தடி நீ இன்னைக்கு. ஐயா, ஐயா, ஐயா. இது பால்காரம்மா பொண்ணு இல்ல? உங்க அம்மா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டியே. இப்படி பண்ணிட்டாலே படுபாவி. கூட இருந்த பையன் யாருங்கய்யா? இருந்தா, ஆனா நான் உள்ளார போறதுக்குள்ள பின்பக்க கதவடியா தப்பிச்சு ஓட்டா. முகம் தெரியலங்களா ஐயா? அதான் தெரியலன்னு சொல்றல. ஆனா ஆளு ஒரு பச்சை கலர் சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டிருந்தா. கான்ல கூலிங் கிளாஸ் வேற. நம்ம ஒரு பையன் மாதிரி தெரியல. எவனா அசனூர்காரன் போல இருக்குது. அடப்பாவி. வெள்ளையூருக்காரன் அவன் கூட இவ கூத்தடிச்சிருக்கிறா. இந்த கூத்து எத்தனை நாளா நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. பஞ்சம் முளைக்க வந்தவங்கன்னு பாவம் பார்த்தா
எப்படி நம்ம ஊரையே அசிங்கப்படுத்திட்டால. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நாண்டுகிட்டு செத்துருவாளே. இவ என்ன பண்ணுவா? பாவம், வயசு கோளாறு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி தந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அடி பாவி, உண்மைய சொல்லண்டி. யாருமா அவன்? அவனே உனக்கு கட்டி வச்சிடறான். ஐயா இருக்காருல, அவர் பாத்துக்குவாரு. அவன் அவன அசல் ஒரு காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அவன் ஆறு என்னன்னு தேடி கண்டுபிடிக்க போறது எனக்கு அசிங்கம், நம்ம ஊருக்கு அசிங்கம். அது மட்டும் இல்ல, இவ யாரு கூடயாவது ஒன்னா இருப்பா. அவன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு சமரசம் பேசி சேர்த்து வைக்கிறதா நம்ம வேலை. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாட்டாய சொல்றது சரிதான். இவ செஞ்ச தப்புக்கு தண்டனை தான் தரணும், பரிகாரம் தேடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் பொம்பளை பாவம் பொல்லாதது. அந்த பையன் யாரு என்னங்கறத விசாரிப்போம். கட்டுற முறையா இருந்தா கட்டி வச்சிருவோம். பழனியம்மா, உனக்கு என்ன கூறுகிற கட்டு போயிருச்சான்னு? இவன் எவன் கூடிய பழகி இருக்கிறான். ஒரு பேச்சுக்கு அவன் யாருன்னு நாம தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோனே வை. ஆனா அந்த பையன் இவளுக்கு எனக்கு அப்படி எந்த பழக்கமும் இல்ல, வழக்கமும் இல்ல, இது வேறன்னு சொல்லிட்டான்னா அப்புறம் நாமெல்லாம் மூஞ்ச கொண்டு போய் எங்க வைப்போம்? இவ்வளவு நடக்குது, இவ வாய் திறக்கறாளன்னு பாருங்க. என் கூட இருந்தது வெளியூர்காரன்லாம் இல்ல. அது இந்த நாட்டுறை முதலாளியோட மகன்தான். இவர்தான் அவர் மகனை துரத்தி விட்டாரு. என்ன யாரு? ஏன் மகன் கோபியா? அவன் அவங்க கூட உள்ளார இருந்தா? ஆமா, நீங்க தானே பின்வாசம் வழி அனுப்பி வச்சீங்க. இது நல்ல கதையா இருக்குது. கையும் கலந்து புடிச்சிட்டல, அப்படியே பிளேட்டை என் பக்கம் திருப்பி போடுறியாக்கு. அவனுக்குன்னு ஒரு தராதரா இருக்குது. அவனை நான் ஒன்னா மாதிரி ஊரமைய விட்டு வளர்க்கல. அவனை இன்னைக்கு காலையில் தான் நான் ஒரு வேலையா சேலம் வரைக்கும் அனுப்பி வச்சேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் என்கிட்ட போன் பண்ணி கூட பேசினானே. அவன் எப்படி உன் கூட இருந்திருப்பா? அதானே கோபி தம்பி மாதிரி ஒரு ஒடுக்கல் சீலன் மேல இப்படி ஒரு பழிய சொல்றிய, உனக்கெல்லாம் வாய் புழுத்து போயிடும். கேளுங்க, வசதியா வாழலாம்னு மாட்டு நேரத்துல பிட்ட போறியா நீ? ஆமாப்பா, வசதியான இடம், ஒட்டிக்கிட்ட பிரச்சனைகளை பாரு. இவளை என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்கய்யா. பேசுவோம். நாங்க உங்களை நம்புறோம். நீங்களே நல்ல முடிவை சொல்லுங்க. நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். மலரு, ஏன் நீ இங்க நிக்கிற? எல்லாரும் ஏன் உன்னை சுத்தி நிக்கிறாங்க? கோமதி, இரு, அவகிட்ட ஏன் கேக்குற? அவ பேச மாட்டான். என்ன கேளு. வயசுக்கு வந்த புள்ள, காலாகாலத்துக்கு நீயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா நீ அதை செய்யல. உன் மவ எதுக்கு இந்த கல்யாணம் காட்சியிலான்னு நேரடியா தன்னோட சாந்தி முகூர்த்தத்துக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்கிட்டா. ஐயோ முதலாளி, உங்க வயல நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கலன்னு ஊருக்கே தெரியும். உன் பொண்ண நீ நம்புறது நான் தான் கோமதி. ஆனா
இவ நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கணுமே. மலரு, இவர் என்னென்னமோ சொல்றாரு. இரு கோமதி, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. முழுசா கேட்டு அதுக்கு பிறகு பேசு. ஆடு கூட குட்டி போடாத ஒரு மோட்டார் ரூம் கிடக்குது. அங்க யாரோ ஒரு பையனும் பொண்ணும் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல் ஊரெல்லாம் பரவி அத்தனை பேரும் இங்க வந்து நிக்கிறாங்க. சரி, என்னடா விஷயம்னு நான் இங்க வந்து உள்ளார போய் பார்த்தா பய தப்பிச்சு ஓடிட்டேன். மாட்டினது